என்று தியானிக்கும்படியான வேதவசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். தேவனாகிய கர்த்தர் இந்த 2021வது ஆண்டிற்கு கொடுத்த வாக்குத்தத்தமானது, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்றார். அவருடைய ஜனமாய் நாம் இருக்கும் பொழுது அவர் நம் மீது வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேறும். நாம் அவருடைய ஜனமாய் இருக்கும் பொழுது அவருடைய வருகையில் இயேசுவோடு கூட போய் இருப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய ஜனமாக வைத்துக் கொள்வதற்கு அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதையே. தேவனுடைய கட்டளையில் அடங்கியுள்ள பரிசுத்தத்தை கடந்த வாரம் நாம் தியானித்தோம். யோசியா என்னும் ராஜா தேவனால் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவன். பிறக்கும் முன்பே தேவனால் முன்குறிக்கப்பட்டு பெயர் சொல்லி அவன் மீது தேவன் வைத்த திட்டத்தை அறிவிக்கப்பட்டவன். அவன் பிறந்து தேவ திட்டத்தின்படி அல்லது தேவ தரிசனத்தின்படி ராஜாவாகி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்து தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தான். ஆனால் எகிப்தின் ராஜாவாகிய நேகோ இன்னொரு ராஜாவின் மீது யுத்தத்திற்கு போகும் பொழுது இவன் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சென்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நேகோ மூலமாக சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு இவன் செவி கொடுக்காதபடியினால் இவனுடைய நீதி, இவனுடைய உத்தமம் இவனை காப்பாற்றவில்லை. அந்த யுத்தத்திலே மரித்து போனான். ஏன் மரித்தான்? தேவ கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தேவ அன்பை இழக்கிறான், பரிசுத்தத்தை இழக்கிறான். இதையெல்லாம் நாம் கடந்த வாரம் தியானித்தோம். அன்றைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த கீழ்ப்படிதலிலே பரிசுத்தம் உண்டு. அதில் நாம் தவறும் பொழுது அந்த பரிசுத்தத்தை இழக்கிறோம். தேவன் நம்மீது வைத்திருந்த அன்பையும் இழக்கிறோம். அதே போல தேவனுடைய மனுஷனாகிய மோசே
தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று என் நாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவனால் சாட்சி பெற்றவன் அவனை குறித்து என்னாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று எழுதப்பட்டுள்ளது. உபாகமம் 18:18 தேவனாகிய கர்த்தர் மோசே இடத்தில் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி மோசேயை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு சொன்னாரே, அப்படிப்பட்ட சாட்சியை பெற்ற மோசே மேரிபாவின் தண்ணீருக்கடுத்த காரியத்தில் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததினால் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டார். நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த கட்டளையில் எப்படி பரிசுத்தம் உண்டு என்பதை கர்த்தரே மோசேக்கு தெரியப்படுத்தினார். வாசிக்க கேட்போம். என் நாகமம் 27வது அதிகாரம் 14வது வசனம். சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்திரத்தில் தண்ணீருக்கடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்கள் என்றார். என் கட்டளையை மீறினீர்களே. அந்த கட்டளையிலே பரிசுத்தம் உண்டு. ஆதலால் தான் ஆண்டவர் சொல்ல, என் சத்தத்தை கேட்டு. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்றாரே. அவர் என்ன சொல்றார்? அதுக்கு வலது இடது நம்ம விலகக்கூடாது. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. இரண்டாவது, தேவனுடைய கட்டளையில் எப்படி பரிசுத்தம் அடங்கி இருக்கிறதோ அதே போல தேவனுடைய கட்டளையில் தேவ அன்பு அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 15வது அதிகாரம் 12வது வசனத்தில், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது என்றார். இந்த வசனத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து எப்படி அவரோடு கூட இருந்த அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத்தினத்தில் அன்புள்ளவராயிருந்தார், அவரோடு கூட இருந்த அவரை 3 தடவை மறுதலித்த பேதுருவிடத்தில் எப்படி அன்பாயிருந்தார், இதையெல்லாம் கடந்த வாரம் நாம் தியானித்தோமே. தேவனுடைய கட்டளையில் அடங்கியுள்ள அன்பின் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் என்னதென்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பு நம்முடைய அறிவுக்கட்டாத ஒரு அன்பு. அதெல்லாம் நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனத்திலே சொல்லியிருக்கிறார். இன்றைய தினம் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து தியானிக்க போகிறோம். அதாவது தேவனுடைய கட்டளையில்
அடங்கி இருக்கிற தேவ அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படி ஒரு மனிதனை இயேசுவை போல மாற்றி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது, அவருடைய ஜனமாக மாற்றுகிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பில் மறைந்து கிடக்கிற பரிசுத்தம் என்ன? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தத்தில் அடங்கியிருக்கிற தேவ ரகசியங்கள் என்ன? அந்த அன்பில் அடங்கி இருக்கிற கிறிஸ்துவின் சுபாவம் என்ன? அந்த அன்பில் அடங்கி இருக்கிற பரிசுத்தம் என்ன? அந்த அன்பில் எப்படி நாம் புதிய சிருஷ்டியாக உருவாக்கப்படுகின்றோம்? அந்த அன்புதான் நம்மை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை நிரூபிக்கிறது. அந்த அன்புதான் நம்மை கிறிஸ்தவர்கள் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. இந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பில் நாம் கிறிஸ்துவுக்குள் வளருகிறோம், வாழ்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுகிறோம், அவருடைய வருகையில் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட இருக்கிறோம். அப்படி என்றால் அந்த அன்பின் பரிசுத்தம் என்ன? எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், நல்ல கவனிங்க, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நாம் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எதற்காக தெரிந்து கொள்ளப்படுகிறோமா? அவருக்கு முன்பாக, தேவாதி தேவனுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அன்பு என்று சொல்லப்படுகிறது உலகத்தார் ஒருவரில் ஒருவர் நேசிக்கிற அன்பு அல்ல. உடன் பிறந்தவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பு அல்ல. உறவினர்களோ சிநேகிதர்களோ ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பு அல்ல. நாம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். What is that love? இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பாக நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறார். நீ கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்றால் கிறிஸ்துவின் சுபாவம் இருந்துதான் ஆக வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறார், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நம்மை மாற்றுகிறதற்கு தான் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை குறித்து சொல்லுகிறார். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 13வது அதிகாரம்
34வது 35வது வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்ற இட் இஸ் a நியூ commandment. ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் சொன்னார், உன்னிடத்தில் நீ அன்பாயிருக்கிறது போல பிறனிடத்தில் அன்பாயிரு. ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதை விட ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போகிறார். அந்த அன்பு என்ன? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிரு, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து தம்முடைய ஜனங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர்கள் பார்க்கும்படியாக பரத்திற்கு ஏறி சென்றார். அப்படி அவர் பரத்திற்கு ஏறி செல்லும் முன்பாக தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னாரே. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கின்னு சொல்கிறாரே, அதன் அர்த்தம் என்ன? சகல ஜாதிகளையும் அன்புள்ளவர்களாக்கி என்ற அர்த்தம். அல்ல கவனிங்க, சகல ஜாதிகளை சீஷராக்கி என்றால் அன்புள்ளவர்களாக்கு. நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல சொன்னாரே, அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குள் கொண்டு வா. வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து யாரையும் கிறிஸ்தவர்களாக மாற்றுங்கள் என்று சொல்லவில்லை. எல்லாரையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லுகிறார். சீஷர் என்று சொன்னாலே அன்புள்ளவர்களாக, கிறிஸ்துவின் சுபாவம் உள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்துவை போல அன்பை காட்டுகிறவர்களாக மாற்றுங்கள் என்கிறார். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்த்தால், முதல் அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று எழுதப்பட்டுள்ளது. நல்ல கவனிங்க, கிறிஸ்தவர்கள் என்றால் அர்த்தம் என்ன? கிறிஸ்து அவர்கள், they are called Christ. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சீஷராக்குங்கள் என்று சொல்லுகிறார். நீ கிறிஸ்துவை வெளிக்காட்டுகிறவனாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை தரித்தவனாக நீ மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது மாத்திரமே நீ மறுரூபமாக்கப்படுகின்றாய். நல்ல கவனிங்க, கிறிஸ்தவன், கிறிஸ்து அவன், கிறிஸ்தவள், கிறிஸ்து அவள். கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்து அவர்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். சாது சுந்தர் சிங் என்று ஒரு தேவ மனுஷன் இருந்தார். இயேசுவையே அறியாதவர், சீக்கிய மதத்தை சேர்ந்தவர், பைபிளை எல்லாம் கிழிச்சு எரித்தவர்,
கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் விரோதமான காரியங்களை செய்தவர். இயேசுவை அவர் தரிசித்தார். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை தரிசனத்தை கண்டார். அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. இயேசுவுக்காக குடும்பமே அவரை பகைத்தது. பெற்ற தாய் தகப்பனை விஷம் வைத்து அவரை கொலை செய்ய முயற்சித்தார்கள். அவர் சாகவில்லை. தேவன் காப்பாற்றினார். ஆகவே தேவனை குறித்து கிராமமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். அப்படி அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமத்துல வயலிலே அறுவடை செய்து கொண்டிருந்தவர்களிடத்துல போய் இயேசுவை பிரசங்கித்தார். அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு அறுவடை நேரம், எங்களை நேரத்தை வீணாக்காத இடத்தை காலி பண்ண. அவர் இயேசுவை குறித்து பிரசங்கித்துதான் கோபப்பட்ட ஒருவர் கல்லை எடுத்து அவர் மீது எறிந்து விட்டான். அது அவருடைய தலையிலே பட்டு காயப்பட்டு விட்டது. ஆனால் ரத்தம் வந்ததோ வலி வந்ததோ கல்லை எறிந்தவனுக்கு வந்தது. அவன் தலையை பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சான். சாது சுந்தர் சிங் என்ன செய்தார் தெரியுமா? அவர் உடுத்தியிருந்த ஆடையை கிழித்து அதை துணியை எடுத்து அவன் தலையிலே கட்டிவிட்டார். அது அறுவடை நாட்களாக இருந்தபடியினாலே அவன் செய்ய வேண்டிய அறுவடையை அவனுக்காக இவர் மற்றவர்களோடு கூட சேர்ந்து செய்தார். அரிக்கட்டுகள் எல்லாவற்றையும் அறிந்து கட்டுக்கட்டாக அடுக்க வைத்து விட்டு போய்விட்டார். அறிந்து எடுக்கப்பட்ட கதிர்களை அவர்கள் பார்த்த பொழுது இதுவரை அவருடைய வாழ்க்கையில் காணாத அளவுக்கு அறுவடை நடந்திருக்கிறது. அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, கிறிஸ்து கிறிஸ்து என்று அவர் நம்மகிட்ட வந்து பிரசங்கம் பண்ணினாரே, அவர்தான் அந்த இயேசுவோ, அவரை விரட்டி விட்டோமே, அந்த இயேசுவினுடைய அன்பை காட்டிவிட்டு சென்று விட்டாரே. அவரை தேடி தேடி அலைந்தார்கள். அதற்கு பின்பு அவர்கள் அவரை பார்க்கவில்லை. என கருமையான தேவஜனமே, உன்னுடைய அன்பின் நிமித்தமாக உன்னை பார்க்கிறவர்கள் உன்னை கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இயேசு சொன்னார், நீங்க உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளை சீஷராக்கு. யார் சீஷன்? யோவான் எழுதினதான சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது 9வது வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். இயேசு சொன்னார், நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொன்னாரே. அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது என்று சொல்கிறது. அவர் காட்டிய அன்பை காட்டி அதன் மூலம் பிதா மகிமைப்படுகிறாரா? அதுதான் மிகுந்த கனிகளை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடித்து, முள்முடி சூட்டி, முகத்திலே துப்பி, கன்னத்திலே அறைந்து,
கைகளையும் கால்களையும் சிலுவையிலே ஆணி அடித்து அவரை பரியாசம் பண்ணி கொண்டிருந்த வேளையில் தமக்கு தீமை செய்தவர்களுக்காக, தம்மை கொடுமைப்படுத்தி சிலுவையில் அறைந்தவர்களுக்காக, லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஜெபித்தாரே, அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அப்படி ஜெபித்து விட்டு லூக்கா 23:46 இயேசு கிறிஸ்து, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லி ஜீவனை விட்டார். அதை பார்த்து கொண்டிருந்த 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறான்? லூக்கா 23வது அதிகாரம் 47வது வசனம், 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினானே, அதைத்தான் இயேசு சொல்கிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்களும் என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள். எதற்காக? உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் அவர்களை கனியுள்ளவர்களாய் மாற்றுங்கள், கனி கொடுக்கிறவர்களாக, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக, கிறிஸ்துவின் அன்பை பெறுகிறவர்களாக, அந்த அன்பை காட்டுகிறவர்களாக மாற்றுங்கள் என்று சொல்கிறார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 15வது அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன, நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது என்றாரே. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய கற்பனையில் அடங்கி இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு என்ன? அந்த அன்பின் ஆழம் என்ன? அந்த அன்பு எப்படி ஒரு மனிதனை கிறிஸ்துவை போல் மாற்றுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நம்முடைய உள்ளான மனுஷன், தி இன்னர் மேன். நல்லா கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இந்த உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். எபேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள், இது நிமித்தம் நாம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நல்லா கவனிங்க, that was his prayer. இந்த எபேசு சபை மக்களுக்காக அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை எழுதுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், அவருடைய ஆவியினால் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிறதை பற்றி எழுதுகிறார். உள்ளான மனுஷன் என்றால் the inner man. What does it mean? That is not your character. inner man என்று சொல்கிறது ஒரு மனிதனுடைய சுபாவம் என்று அர்த்தம். நீ பிறந்த காலத்தில் இருந்து அது உன்னோடு இருக்கக்கூடிய குணாதிசயம். நல்ல கவனிங்க, உள்ளான மனுஷனில் வல்லமையாய் அந்த உள்ளான மனுஷன் பலகீனமாய் இருந்தான் என்றால் சட்டு சட்டுன்னு நமக்கு கோபம் வரும், சகித்து கொள்ள முடியாது,
பொறுமையாயிருக்க முடியாது. பழி வாங்க வேண்டுங்கிற எண்ணம் உண்டாகும். இருதயத்திலே கசப்பு, துர்க்குணங்கள் எல்லாமே நம்முடைய சுபாவத்தினால் உண்டாகிறது. The bitterness, it's not your character, it's carnal nature. The anger is not your character, it's carnal nature. கோபம் என்று சொல்லுகிறது நம்முடைய சுபாவம், அது நம்முடைய நடக்கை அல்ல. அது உள்ள மறைந்து கிடக்கிறது, வெளியே தெரியாது. மோசே தன் ஜனங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கணும்னு வந்தவன் தான். அங்க 2 பேர் சண்டை போடுறான், அந்த பார்க்க முடியல, டக்குன்னு கொலை செஞ்சிடறான். அதுதான் சுபாவம், அதுதான் சுபாவம். அந்த சுபாவம் நீ தேவனோடு கூட நீ இணைக்கப்பட்டால் மாத்திரமே அது மாறும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன் சின்ன காரியத்துக்கு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அது சுபாவம். சின்ன காரியத்துக்கும் தப்பா எடுக்கிறாங்க, அந்த சின்ன காரியத்தையும் தப்பா எடுத்து பகைக்கிறாங்க அல்லது கோபப்படுறாங்க. ஏன் அதை பாசிட்டிவா எடுக்க முடியவில்லை? சுபாவம். கணவன் ஒன்று சொல்லும் பொழுது மனைவியால சகிக்க முடியல, மனைவி ஒன்று சொல்லும் பொழுது கணவனால சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஏன் குடும்பத்திலே பிரிவினைகள்? ஏன் குடும்பத்திலே சமாதானம் இல்லை? சுபாவங்கள். நம்முடைய சுபாவம் அழியாதபடியினால பொறுமையாய் போக முடியவில்லை. சுபாவம் அழியாதபடியினால சாந்த குணம் இல்லை. சுபாவம் அழியாததுனால ஆவியின் கனிகள் நமக்குள் உண்டாகவில்லை. பிதாவே இவர்களை மன்னியும் சொன்னாரே, அது சுபாவம். நல்லா கவனிக்க வேண்டாம். நம்முடைய சுபாவம் அப்படி மாற வேண்டும் என்பதற்காக தான் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அப்படி உள்ளான மனுஷனில் நாம் வல்லமையாய் பலப்பட வேண்டுமானால் அதற்கு தான் வழிமுறைகளை சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே வந்து வாசமாயிருக்க வேண்டும். வித்தவுட் கிரைஸ்ட் உன் சுபாவம் மாற்றவே முடியாது. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவருமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்று தானே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவுக்குள் நீ வந்தால் மாத்திரமே அந்த சுபாவங்கள் மாறும். அதனால்தான் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி. அன்பிலே வேரூன்றி. அன்பு சொல்றது ஆழத்துல இருந்து வரணுங்கிறான். It should not be shaken. Deep rooted love ஆங்கிலத்தில். நல்ல கவனிங்க. அன்பிலே வேரூன்றி, டீப் ரூட்டட் லவ். அந்த அன்பு உன் இருதயத்திற்குள்ளே விதைக்கப்பட்டு முளைக்கப்பட்டு அந்த அன்பு உனக்குள்ள வளர்ந்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் அன்பில் நீ வளருகிறாயோ அந்த அளவுக்கு நீ கிறிஸ்துவில் வளருகிறாய். நீ எந்த அளவுக்கு கிறிஸ்துவில் வளருகிறாயோ அந்த அளவுக்கு நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய். That is called salvation. அதைத்தான் ரட்சிப்பு என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தினால்
கிறிஸ்து உங்கள் இருதய வாசமா இருக்கும். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாயி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் நீளமும் ஆழமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அறிவு கட்டாத அன்பது அல்ல கவனிக்க. அதனாலதான் இட் இஸ் a நியூ கமாண்ட்மெண்ட் என்று சொல்கிறார். அறிவு கட்டாத அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? வாசிப்போம். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதுதான் ஜெபம். grow in the Lord. கிறிஸ்துவுக்குள் வளரு. அப்படின்னா உன்னைய மாமிச சுபாவம் அழிய வேண்டும் சொல்றாரு. அதைத்தான் 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய சிருஷ்டி, நியூ கிரியேஷன் என்ன? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22 முதல் 24 வரை அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி நல்ல கவனிங்க. a new spirit, the spirit of Christ, a beautiful word. உங்களுடைய உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய சிருஷ்டி என்று சொன்னாரே, what does it mean? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி, நியூ ஸ்பிரிட், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. இந்த பழைய மனுஷன் போயிடணும். அந்த புதிய மனுஷன், பழைய மனுஷன் தான் பைபிளை கிழிச்சான். நல்ல பழைய மனுஷன் தான் பைபிளை எரிச்சான். அதே பழைய மனுஷன் புதிய சிருஷ்டியா மாறும் பொழுது வயல்ல போய் அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்து கொடுக்கிறார். அதனால் தான் ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 21வது வசனத்தில் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை நன்மையினால் வெல்லு. அந்த தீமையை நன்மையினால் இயேசு வென்றார். பிதாவே இவர்களை மன்னியும். அந்த தீமையை சாது சுந்தர் சிங் அவர் செய்த வேலையினால் நன்மையினால் வென்றார். எல்லாம் கவனிக்க வேண்டும். பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களாகி, அது கிறிஸ்துவின் ஆவி. அந்த புதிதான ஆவி அல்லது புதிய மனுஷன் என்று சொல்லப்படுகிறது தான் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிறது. பீயிங் ஸ்ட்ரெங்தன்ட் இன் தி லார்ட், கர்த்தருக்குள் பலப்படுகிறது, கர்த்தருடைய அன்பில் பலப்படுகிறது. நல்ல கவனிங்க. உங்களுடைய உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று சொல்லப்படும். வாட் டஸ் இட் மீன்? அப்படி என்ன? பழைய ஆவினா என்ன? புதிதான ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஆவி என்றால் என்ன? புதிய ஆவி என்றால் என்ன? அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களாய யாக்கோபையும் யோவானையும்
அவர் எருசலேமுக்கு போகிற வழியில் சமாரியாவிலே அவருக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த சொல்லி சமாரியாவுக்கு அனுப்புகிறார். அங்கு நடந்த சம்பவங்கள் என்ன? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 9வது அதிகாரம் 53வது வசனத்தில் இருந்து, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்ட பொழுது ஆண்டவருக்கு இடம் கொடுக்கலையே, உலகத்தை சிருஷ்டித்தவருக்கு இடம் கொடுக்கலையே, உள்ளான மனுஷன் the inner man பலகீனமா இருந்தபடியினால, இந்த உள்ளான மனுஷன் பலப்படாதபடியினால அவர்களுடைய சுபாவம் வெளியே வருகிறது. நல்ல கவனிங்க, இட்ஸ் நாட் கேரக்டர், இட்ஸ் யுவர் கார்னல் நேச்சர். என்ன சொல்ற? அவர் சீசரா யாக்கோபு யோவான் அதை கண்ட பொழுது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். எலியா செஞ்சது மாதிரி வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவங்களை அழிச்சிடட்டுமா? அதான் சுபாவம், அதுதான் உள்ளான மனுஷன், அதுதான் அந்த inner man, அதுதான் பழைய ஆவி. அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னார்? வாசிப்போம். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை நீ புதிதான ஆவி உள்ளவனப்பா, ஏன் இன்னும் பழைய ஆவியை கலைந்து போடவில்லை? நீங்கள் என்ன ஆவியுடையவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். நல்ல கவனிங்க, பழி வாங்குற எண்ணம் கிறிஸ்துவின் அன்பு அல்ல, பதில் கொடுக்கிறது கிறிஸ்துவின் அன்பு அல்ல. எலியா செய்தது மாதிரி வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கிறது கிறிஸ்துவின் அன்பு அல்ல. ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் இன்ன ஆவியுடையவர்கள் என்பதை அறியீர்கள் என்று சொன்னாரே, புதிதான ஆவினா என்ன? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல், நீங்கள் மாமிசத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் சுபாவம் இல்லாதவன், the spirit of Christ என்று சொல்கிறது, the love of Christ. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்றால், உனக்குள் கிறிஸ்துவின் அன்பு வராவிட்டால், உன்னுடைய சுபாவம் அழியாவிட்டால், புதிதான ஆவி உனக்குள் உருவாகவிட்டால் நீ ரட்சிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்றால் அவன் ரட்சிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். அதனால் தான் அதில் எழுதப்பட்ட வசனங்களை வாசிப்போம். 7வது 8வது வசனம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாமிச சிந்தை நம்ம சுபாவங்கள், உள்ளான குணங்கள், உள்ளான மனிதர்கள், நாம் எடுக்கிற மாமிச முடிவுகள் ஆவிக்குரியது அல்ல. மாமிசம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாயும் இச்சிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நன்மை செய்ய வேண்டும்ங்கிற விருப்பம் எனக்கு உண்டு, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று சொல்லிதானே ரோமர் 7 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். நம்முடைய மாமிச சிந்தை, மாமிச எண்ணங்கள், பழைய ஆவி நம்மளை பாவத்திற்கு அடிமையாக சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும்
கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாத மாதிரி. அதனாலதான் கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. ஏன் யோசியா கீழ்ப்படியல? யோசியா ஏன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை? அவன் இருதயத்திற்குள் அந்த கட்டளைக்கு ஏன் கீழ்ப்படிய முடியவில்லை? மாமிச சுபாவம் அவனிடத்தில் அழியவில்லை. It will come out. அந்த சுபாவம் அழியாத வரைக்கும் அது வெளிப்படும். நல்லா கவனிக்க வேண்டும். அது நம்மளை பரலோகத்துக்கு போக விடாம ஆக்கிறோம். 8வது வசனம், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். மாமிசத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். அங்க அன்பு இருக்காது. அவங்ககிட்ட போய் நீ அன்பை பத்தி பேசினீங்கன்னா உன்னைய பைத்தியக்காரம்பாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். 10வது வசனம், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், சரீரம் பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். நல்லா அதுதான் புதிய ஆவி. ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதா இருக்கும், உயிருள்ளது, பலனுள்ளது. புதிதான ஆவியை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே சொன்னாரே, தேவனை போல மாறுகிறது, கிறிஸ்துவின் சுபாவத்திற்குள் வருகிறது. நல்லா கவனிக்கிறேன். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிறதுனா என்ன? மாமிசம் அழிந்து போகிறதுனா என்ன? புதிதான ஆவி உள்ளவர்கள்னா என்ன? நீங்க என்ன ஆவியோடு என்பதை அறியுங்கள் தானே சொன்னாரு. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்படின்னா கிறிஸ்துவின் ஆவி என்றால் என்ன? உன்னுடைய மாமிச சுபாவம் அழிந்து போய்விடும். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி தேவனுக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை கொண்டு வருகிறார்கள். நல்ல கவனிங்க. What does it mean? Christ love. கிறிஸ்துவின் அன்புனா என்ன? உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிறதுனா என்ன? கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆழத்திற்குள் செல்லுகிறதுனா என்ன? இதற்கு பதிலை தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவனுக்கு விரோதமான பொய் சாட்சிகள். வாசிப்போம். ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால், நஸ்தேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அடித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். முற்றிலும் ஒரு உண்மைக்கு புறம்பான பொய் சாட்சிகள். 13வது வசனம் அப்படிதான் சொல்ல, பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். அவன் பதறல, அவன் பயப்படல, அவன் அதுக்கு செவி கொடுக்கல. நல்லா கவனிங்க. 15வது வசனம், ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். நல்லா கவனிங்க. ஒரு பதிலும் அவன் இருந்து வரல, அமைதலா இருக்கிறான்.
அதுதான் புதிய ஆவி. அதுதான் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிறது. அதுதான் மாமிச சுபாவம் அழிந்து போகிறது. நல்லா கவனிங்க. உனக்கு விரோதமா பேசுறாங்களா? நீ செய்யாததை செஞ்சேன்னு பொய் சொல்றாங்களா? இந்த காதுல போகுதுன்னா இந்த காதுல வெளியே விட்டுரு. சங்கீத புஸ்தகம் 38வது சங்கீதம் 12 முதல் 15 வசனங்களை வாசிக்க கேட்போம். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கன்னிகளை வைக்கிறார்கள். எனக்கு கன்னிகைகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நல்லா கவனிங்க. கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனை யோசிக்கிறார். வாசிப்போம். நானோ செவிடனை போல கேளாதவனாகவும், செவிடனை போல கேளாதவனாகவும், ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். ஊமையனை போல வாய் திறவாதவனாக இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க. என் பிராணனை வாங்க தேடுகள் எனக்கு கன்னிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகள் கேடானகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனை போல கேளாதவனோ ஊமையினை போல வாய் திறவாதவனுமாய் இருக்கிறேன். என் ஆண்டவர் எப்படி இருந்தாரா? அவரை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி இருந்தார்? மார்க் எழுதினதான சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுத்தனம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். அதற்கு நீ உத்தரவு ஒன்று சொல்லுகிறது இல்லையா? இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அதுதான் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிறது. நல்லா கவனிக்க வேண்டும். இயேசு சொன்னாரே, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருங்க. அந்த அன்பு என்ன? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18-19 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். நல்ல கவனிங்க. யார் நீதிமான்? தன்னை நீதிமான் என்று காட்டுகிறவன் அல்ல, தன்னை நீதிமான் என்று சொல்லுகிறவன் அல்ல, இயேசுவின் அன்பை காட்டுகிறவன். அந்த அன்பு என்ன? அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தான். அதுதான் முக்கியம். நல்லா கவனிங்க. யார் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? சங்கீத புஸ்தகம் 15வது சங்கீதம்
1 முதல் 3 வசனம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசுகின்றானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும். அவன் புறங்குறி தெரிய மாட்டான். மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க மாட்டான் அர்த்தம். மற்றவங்க குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான். அவன் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். தன் அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை எடுக்க மாட்டான். தன்னை விரோதிக்கிறவன் அவன் மீது வருகிற எந்த கெட்ட பேரையும் வெளியே சொல்ல மாட்டான். அவன் பேரை கெடுக்க மாட்டான். He won't spoil others' name. அதைத்தான் யோசேப்பு செய்கிறான். அவன் நீதிமானாயிருந்து அவரை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் எப்படி தள்ளிவிடலாம். அப்பொழுதுதான் கர்த்தருடைய தூதனானவர் வந்து, உன் மனைவியின் மீது ஐயப்படாதே, அவளுடைய உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்தாவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். தேவதூதன் வந்து சொல்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள இருந்தா நம்முடைய சுபாவம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுதான் அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம், இவைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளுகிற அறிவு. அந்த அன்புன்னு சொல்லுகிறது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. நான் உங்களுக்கு அன்பாயிருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒரு அன்புள்ளவர்களாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை கொடுக்கிறேன் என்று சொன்னாரே. நீ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது நீ அவருடைய ஜனமாயிருப்பாய், அவர் உன் தேவனாயிருப்பார். எந்த தீமைக்கும் நீ பயப்பட வேண்டாம். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் அடுத்த ஒரு பகுதியை மட்டும் இன்றைக்கு பேசியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய அன்பின் ஆழம், நீளம், உயரம், அகலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பின் அடுத்த பகுதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் உங்களோடு கூட பேசுவேன். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதெல்லாம் இயேசுவை போல புதிய சிருஷ்டியாய் மாறுகிறதற்கு எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த தேவ செய்தியின் தொடர்ச்சி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கேட்போம். God bless you.